ரியாவும் பிராச்சி எங்க போனாங்க? ஓஹோ, அவங்க வந்துட்டாங்க. நீங்க கூப்பிட்டீங்களா அத்தை? ஏதாவது வேலை இருக்கா அத்தை? ஆமா, இன்னைக்கு உங்க அத்தைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். அதனால அவங்க இன்னைக்கு ராஜேஸ்வரி வந்து ராஜேஸ்வரி ஃபவுண்டேஷனோட ரொம்பவே முக்கியமான மெம்பர். அவங்க தான் சேர்மன். அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. இன்னைக்கு நம்மள சந்திக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்க 2 பேரையும் சந்திக்க போறாங்க. அப்படின்னா என் மருமகளுங்களை நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அதனால நீங்க 2 பேரும் கோலி குடும்பத்தோட மருமகளா தெரியணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ட்ரெஸ், நீங்க எந்த ட்ரெஸ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். அந்த விஷயத்துல நான் ரொம்பவே ஓப்பன் மைண்டு. ராஜேஸ்வரி வந்து ரொம்ப கலாச்சாரமானவங்க. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நான் கொடுக்குற சாரி நீங்க கட்டிக்கங்க. உங்க 2 பேருக்குமே சாரியும் மேட்சிங் ஜுவல்லரியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேஜி, இதோ வந்துட்டேன். அப்புறம் அது இந்த சாரி, இந்த ஜுவல்ஸையும் நான் பர்சனலா உங்க 2 பேருக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ராஜேஸ்வரி கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கிறவங்க. அதனால உங்க 2 பேரையும் அவங்க அப்படிதான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ராஜேஸ்வரி ஃபவுண்டேஷன்ல அவங்க ரொம்ப பெரிய ஆளு. நீங்க ரன்பீர் அப்புறம் சித்தோட மனைவிங்கிறதுனால உங்களை பிடிக்க கூடாது. அவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்க எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். கோலி பரம்பரையோட மருமகளுங்கிறதுக்காக அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. நல்ல அழகா ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன 3 மணிக்கு தான் அவங்க வருவாங்க. அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. சரி, அது போகட்டும்க்கா. இவங்க 2 பேரும் வெறும் ராஜேஸ்வரி மேடத்தை பாக்குறதுக்கு மட்டும் ரெடி ஆகி வரக்கூடாது. இவங்க 2 பேரும் வீட்டோட சாவிக்காகவும் ரெடி ஆயிட்டு வரணும். இவங்க 2 பேர்ல யாரு ரொம்ப ட்ரெடிஷனலா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களோ, அப்புறம் இந்த சமூகத்துல வீட்டோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறாங்களோ, அவங்க தான் இந்த வீட்டோட முதல் மருமகளாவாங்க. என்ன சரிதானா கோலி மருமகளே? இப்ப ஜாலியா இருக்குல்ல? ஹவு டேர் யூ! என் பொண்ணு மேல கைய வைக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்தது? உங்க அப்பா எங்க கம்பெனியோட பல வருஷமா சேர்ந்து வேலை செய்யறாரு. இது வரைக்கும் சிறந்த வேலை எந்த வேலையுமே செஞ்சதில்ல. இருந்தாலும் நாங்க அவருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அதை நாங்க மன்னிச்சிருக்கோம். ஆனா நீ பண்ணிருக்க தப்பு இருக்க பாரு, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. பாருங்க சஷ்மா மேடம், உங்களுக்கு ஏதோ தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் அந்த மாதிரி யோசிக்கவும் மாட்டேன். ஜஸ்ட் ஷட் அப். பிரக்யா என்கிட்ட உன்னோட பிளான் என்ன, நீ என்ன செய்ய இருந்த எல்லாத்தையும் அவ என்கிட்ட சொல்லிட்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் உங்க பொண்ணு பேர்ல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. கத்தியால என்ன குத்த பார்த்தா என் முன்னாடி குரலை உயர்த்தி பேசாத. அவ உன்னை கொல்ல பார்க்கல, தன்னை டிஃபெண்ட் பண்ண பார்த்தா. முதல்ல அவ உனக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணலையேன்னு சந்தோஷப்படு. என்ன? ஆனா கண்டிப்பா அவ உனக்கு தண்டனை கொடுத்துட்டா. அவ உன்னை பார்ட்னர்ஷிப் டீட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா. நீயோ இல்ல உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே எங்க பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் கிடையாது. விஷயம் என்னன்னா மேடம், கௌதம் வேலை விஷயமா மும்பை போயிருக்கான். அப்புறம் டேடிக்கு சைன் பண்ற அத்தாரிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது நானும் இந்த பார்ட்னர்ஷிப்பை விடுறேன்னு சொல்லி எந்த பேப்பர்ஸ்லயும் சைன் போடலையே. பிரக்யா கிட்ட எதுவும் கொடுக்கலையே. இதுதான் என் பொண்ணுக்கும் பொண்ண மாதிரி உள்ள ஆளுங்களுக்கும் வித்தியாசம். அவ துரோகத்தை கூட அவளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா தான் எடுத்துப்பா. நீ அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா?
அவ ஒன்ன மாதிரி கேடு கட்டவங்க கிட்ட தன்னை காப்பாத்திக்க அருமையான திட்டத்தை போட்டு ஜெயிச்சிட்டா. ஆனா அதுக்காக இதெல்லாம் அவ பணத்துக்காக தான் பண்றான்னு மட்டும் நினைச்சிடாத. ஏன்னா அவகிட்ட நேரத்தை தவிர மத்தது எல்லாமே இருக்கு. அவ உன்னோட ஷேர்ஸ் அப்புறம் உன்னோட ஃபேக்டரிய வித்து அந்த பணத்தை சேரிட்டிக்கு டொனேட் பண்ண போறா. இம்பாசிபிள். பிரக்யா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் எந்த சைனும் அப்படி பண்ணல. நீ குடிச்சிருந்தியா என்ன? ஏன்னா அவ முன்னாடி பேப்பர்ஸ்ல சைன் பண்ணது நீ தானே? ஆக்சுவலி நீங்க முதல்ல சைன் பண்ணுங்க, அப்புறமா நான் சைன் பண்றேன். இப்ப ஞாபகம் இருக்கா? அப்புறம் இந்த நாளை உன் வாழ்க்கையில நீ மறந்துடாத. இதுக்கு அப்புறம் என் பொண்ணு பக்கத்துலயோ இல்ல என் ஆபீஸ்லயோ உன்னை நான் பார்த்தேன்னு வெய்யே, அப்புறம் உன் மேல நான் கேஸ் போடுவேன். அண்ட் சேம் கோஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. அது உன் அப்பாவா இருந்தாலும் சரி, உன் தம்பியா இருந்தாலும் சரி. இல்ல, பிரக்யா அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அவ அப்படிதான் பண்றா. இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சரியா 3 மணிக்கு எல்லார் முன்னாடி அவ சொல்ல போறா. அதாவது உன்னோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் அவ சேரிட்டிக்கு கொடுக்க போறாளாம். நான் உனக்கு கொடுக்கிற வார்னிங் இது. நீ என்னடா சொன்ன? பிரக்யாவை என்னால சமாளிக்க முடியும் தானே? அவ ஒன்ன மட்டும் அழிச்சது இல்லாம எங்க எல்லாரையும் சேர்த்து அழிச்சிட்டா. நீ கௌதமை விட வடிகட்டின பெரிய முட்டாள. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். இல்லைன்னா பிரக்யா மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் அது உங்களுக்கு நல்ல விதமா இருக்காது. So just leave me alone. பிரக்யா, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் முன்னாடியே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ பறிச்சிட்டல. உன்னை விட மாட்டேன். அப்புறம் உன்னோட வேலைக்காரனையும் நான் விட மாட்டேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். யார் நீ? உன்னோட நம்பிக்கை. ஏன்னா இந்த நேரத்துல இது உனக்கு ரொம்ப தேவை. You just shut up and get out, okay? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? எனக்கு தெரியும். அப்புறம் உன்னோட இந்த நிலைமைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆலியா, அபிஷேக் பிரேம் மெஹராவோட தங்கச்சி, அப்புறம் பிரக்யாவோட. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இல்லனா உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்ட வேண்டியது இருக்கும். அண்ணன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு பிரக்யா மேல காட்ட கூடாது? உன்னோட பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. லிசன். ஏன் ஒருத்திக்கு மட்டும்தான் பிரக்யாவை பத்தி நல்லா தெரியும். ஐ நோ ஷி டிஸ்ட்ராய்ட் யூ. எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிறத மறந்துடாத. ஏன்னா அவ எங்களையும் அழிச்சுட்டா. நேத்து ராத்திரி உட்கார்ந்து ஒரு பக்காவான பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன். ஏன்னா என்னால மட்டும்தான் அந்த பிரக்யாவை அழிக்க முடியும். நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் நான் உன்னை பார்த்து பேச வந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. லிசன் டு மீ டேம் இட். கெட் அவுட். இன்னைக்கு 3 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவ எல்லாரும் முன்னாடியும் சொல்ல போறா. அதாவது உன்னோட ஷேர்ஸ் மொத்தத்தையும் சேரிட்டிக்கு கொடுக்க போறேன்னு. என்ன கெஸ் பண்றது? நீ என்ன மிஸ் பண்ற, அதே மாதிரி நானும் உன்னை மிஸ் பண்றேன். சரி சொல்லு வாயாடி. இப்ப மட்டும் நீ என் பக்கத்துல இருந்திருந்தீனா உன் கையை பிடிச்சிட்டு அழகா அமைதியா உட்கார்ந்துருப்பேன். ரன்பீர்,
டிரைவ் பண்ணும்போது எப்படி ரொமான்ஸ பத்தி நீ யோசிக்கிற? அட நான் ஒன்னும் வண்டி ஓட்டல, வேற யாரோ ஓட்டுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள இருந்து ஒரு ரொமான்ஸ் பொங்கி வழியுது, உனக்கு தெரியுமா? நானும் பைத்தியத்துக்கிட்ட பேசுற விஷயத்தையே மறந்துட்டேன். சரி கேளு, உனக்கு ஒண்ணு காட்டணும். இங்க பாரு. ஒரு நிமிஷம். இது அம்மாவோட சாரி தானே? ஆக்சுவலி இந்த கலர் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அதுல இருக்க டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம், இந்த சாரி எப்படி உன்கிட்ட வந்தது? அவங்க தான் இந்த சாரி கொடுத்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இத கட்டிக்கோ, பாக்க கோலி குடும்பத்தோட மருமக மாதிரி இருக்கணும்னாங்க. ரன்பீர், நான் சொன்னதை கேட்டுச்சா? அவங்க கோலி குடும்பத்தோட மருமக மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது அவங்க மருமக. அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களே சொன்னாங்கல்ல மருமக மாதிரி இருக்கணும்னு. இந்த குடும்பத்தோட மருமக. ரன்பீர், ஐ திங்க் she accepted me. அவங்க ரியாவுக்கும் சாரி கொடுத்திருக்காங்க. ரியாவை அவங்க முதல் நாளே மருமகளை ஏத்துக்கிட்டாங்கல்ல. என்ன அத்தனை கூப்பிட சொல்லி அவகிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரன்வீர், ஐ அம் சோ ஹாப்பி. உண்மையை சொல்லணும்னா நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாயாடி. உண்மையாவே ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கு. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ என் கூட இருக்கணும்னு சொல்றேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அது அப்பா ஞாபகம் வந்துருச்சு. யூனோ, நானும் ரியா ஒற்றுமையா இப்ப ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கோன்னு தெரிஞ்சா உண்மையிலே அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எங்க 2 பேரால ஒன்னா சேர்ந்து வளர முடியல. ஆனா இப்ப பாரு, ஒரே ஃபேமிலில மருமகளா வந்திருக்கோம். ஒரே ஃபேமிலில இருக்கணும்னு தான் அவரும் ஆசைப்பட்டாரு. விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம அம்மா அப்பா கிட்ட சூப்பரான பவர் ஒண்ணு இருக்கு. அந்த சூப்பர் பவர் என்னன்னு தெரியுமா? அவங்க குழந்தைங்க ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருந்தா கூட அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. அப்புறம் உன்னோட இந்த சந்தோஷம் இருக்கும் பாரு, இது உங்க அம்மா அப்பாவையும் சந்தோஷமா வச்சுக்கும். இப்போ உங்க அப்பா அம்மா யார் கூட இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவரு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அட, இப்போ என்ன ஆச்சுமா? ஐ லவ் யூ அரவேக்காடு. நீ இருக்கியே ரொம்ப நல்லவன். ஐ நோ, உன் புருஷன் ரொம்ப நல்லவன் தான். ஒன் செகண்ட், ஏதோ தப்பா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பேசின மாதிரி இருக்கு. இப்போ என்ன புதுசா மரியாதைலாம்? எதுக்கு இப்படி ரொமான்ஸ் பண்றேன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனை டிஸ்டர்ப் பண்ற. நீ என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? போன்ல இருந்து உன்னை இழுத்து என்னோட பக்கத்துல உட்கார சரி, வைக்கணும். இழுத்துக்கோ. இழுத்துக்கவா? நீ ரொம்பவே ஃப்ரெண்ட் ஃபுட்ல விளையாண்டுட்டு இருக்கமா? என்ன வாயாடே, என்ன விஷயம்? ஏன் உன் புருஷன் மேல இவ்வளவு லவ்? என் புருஷன் எப்பவும் அப்படிதான். என் புருஷன் ரொம்ப ஸ்மார்ட். அவனுக்கு எல்லாம் தெரியும், என் சந்தோஷம் எதுல இருக்குன்னு. நான் சோகமா இருந்தா என்ன சொல்லுன்னு தெரியும், சந்தோஷமா இருந்தா என்ன சொல்லுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஆள் தான் என் புருஷன். இப்பதான் நீ சொன்னல, என் சந்தோஷத்துலதான் எங்க அப்பா சந்தோஷம் இருக்கு. இங்க பாரு பிரச்சனை, உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டன்னு வையன், அவர் சந்தோஷமா இருப்பாரு. உன் சந்தோஷத்துல அவர் சந்தோஷமா இருப்பாரு. சரி, ஓகே, நான் போன் வச்சிடுறேன். அந்த ராஜேஸ்வரி தேவி வராங்க. என்னையும் ரியாவையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாங்க. சோ ஐ ஹேவ் டு கெட் ரெடி. நான் ரெடி ஆகணும். சரியா? பாய். தப்பா சொல்றேன். ரியாவையும் அப்புறம் மிஸ்ஸஸ் கோலியையும் பார்க்க வராங்கன்னு சொல்லு. பாய். I love you. I love you too, Ranbir. உங்க கையில அடிபட்டிருக்கு. இன்னைக்கு லேட்டா வர? அது என்னன்னா, நான் வரும்போது பார்த்தேன் சுத்தமா டிராஃபிக்கே இல்லை. அதனால உன்னோட மூடும் டைமும் கெட்டு போயிருக்காதுன்னு நினைச்சேன். இல்ல, எனக்கு இன்னொரு வேலை இருந்ததா? என்ன வேலை?
பாஸ் இல்லையா நீ? பாஸுக்கு தான் வேலை இருக்கும், பின்ன எனக்கா இருக்கும்? நீ தானே பாஸ். உனக்கு எங்க தோணுதோ நீ அங்க போலாம். எனக்கு என்ன, நான் வந்து வெறும் ஹலோ. ஒரு காஃபி அனுப்புங்க. ஹரிஷ காஃபி கொண்டு வர சொல்லுங்க. அப்படியா? ஒரு செகண்ட், மேம் பேசுவாங்க. 2 காஃபி அனுப்புங்க. என்னாச்சு? அது யாராவது கிளைண்ட் வராங்களா? இன்னொரு காஃபி உங்களுக்கு தான். எனக்கு அப்பவே தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தானே அப்பவே தெரியும். இருந்தாலும் எந்த கன்ஃபியூஷனும் வச்சுக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே. பொதுவா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீ சொன்னதில்ல, ஆனா நீ சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 காஃபி கொண்டு வாங்க. அது சரி, ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா நீ ஹரிஷை வேலையை விட்டு தூக்கிட்டியாமே? அவன் தானே உங்களை ஸ்டோர் ரூம்ல வச்சு லாக் பண்ண, அதான் தூக்கிட்டேன். வெரி நைஸ். அவன் என்ன டென்ஷன் பண்ண, அதனால நீ அவனை பழி வாங்கிட்டல்ல? இல்லவே இல்லை. ஆக்சுவலி அவன் என் ஆஃபீஸ்ல வேலை பண்ணிட்டு கௌதம்க்கும் கௌரவுக்கும் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால தான் அவனை தூக்கிட்டேன். சரி, நல்லதுதான் பண்ணிருக்க. அது போதும். தப்பா வேலை பார்த்தா அதுக்கான தண்டனை இப்படிதான் இருக்கும். இதுல தப்பே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அது நீ இப்படி பார்த்தல, அதுக்கான அர்த்தம் நான் வெளியில போன நினைச்சிட்டு அதான் கிளம்பிட்டேன். இல்ல இல்ல, அந்த லோக் காஃபி குடிக்கிறதுக்காக பண்ண. ஓ, நான் இருக்கேனே. நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப வீக்கா, அதான் எனக்கு புரியல. நீ நேரடியா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. காஃபி இதுதான் எதிர்பார்த்தேன். Cheers. இதை விட நல்ல காஃபி இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். ஞாபகம் இருக்கா, முதல்ல நீ என்னை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைச்ச. ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து காஃபி குடிக்கிறோம். நாம ஒன்னும் டேட்க்கு வரல இப்படி சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்கு. நீங்க 1 மாசத்துக்கான நோட்டீஸ் பீரியட்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் இங்க இருக்கீங்க. உங்ககிட்ட வேற எந்த வேலையும் எனக்கு இல்ல. என்ன பண்றீங்க நீங்க? நான் வேணா உன் முந்தானையை எடுத்து விடவா? நீ வாழ்க்கையில ரொம்ப முன்னேறிட்ட. ஆனா உன்னோட மனசு இப்பவும் அங்கேயே தான் இருக்க. நீ என்னை விட்டு போயிருந்தாலும் நீ அப்படியே தான் இருக்க. அதனாலதான் உன் பக்கத்துல நான் இருக்கும்போது உன் மனசு துடிக்குது. இப்பவும் நீ என்னோட அதே பிரக்யா. நீ தான் எனக்கு காதலிக்க கற்றுக் கொடுத்த. என் மனசை புரிஞ்சுக்கிட்டவன் நீ தான். ஆனா உன்னால உன் ஃபீலிங்ஸை நீ மறைக்கவே முடியாது. எந்த அளவுக்கு மறைச்சியோ அந்த அளவுக்கு நீ வைக்கப்பட்ட.
நீ ரொம்ப கம்மியாக பேசின, உன் கண்கள் தான் அதிகமாக பேசிச்சு. என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. ஏன்னா நீ அதை தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாதுல்ல. நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன், நான் நார்மலாக இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதுக்கப்புறம் நான் எப்போவுமே நார்மலாக தான் இருக்க போகிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு லைக் பை யூ பிரக்யா. எடுத்துட்டல அந்த அந்த ஃபைல் எடுக்கணும், மேல வச்சிருக்க. நீங்க கொஞ்சம் ஸ்டூல் கொண்டு வாங்க. அந்த ஸ்டூல் கொஞ்சம் ஷேக் ஆகும், சோ டைட்டா பிடிச்சுக்கோங்க. நான் மேல ஏறி எதுக்கு நீ எதுக்கு எடுக்கணும்? நான் இருக்கல, நான் எடுக்கிறேன், நான் விட மாட்டேன். ஏன்னா நீ ஒரு வேளை கீழே விழுந்துட்டேன்னா நான் உன்னை பிடிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் அதனால நீ என்ன வேற தப்பா நினைச்சுப்ப. சரி, ஸ்டூல் எங்க? சரி, நீ யாரு? அபிஷேக் பிரேம் மெஹ்ராவோட வைஃப். Come in. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா, அதாவது நீங்க என் கூட சேர்ந்து பிரக்யாவை அழிக்க போறது உண்மைன்னா, அதுக்காக உங்க பிளானை கேட்கணும்னா நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆனா அப்படி ஒரு பிளான் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா என் பிளான்ல என்னையே அவ மாட்ட வச்சுட்டா. பிரக்யாவை பாராட்டுறதா இருந்தா அவளோட போன் நம்பர் தான் உன்கிட்ட இருக்கு இல்லையா? அவளுக்கு போன் பண்ணி நீ அவளை பாராட்டு. நாங்க இங்க சீரியஸா பேச வந்திருக்கோம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நாங்க மேற்கொண்டு பேசுறோம். அந்த பிரக்யாவோட டவுன்ஃபால்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் அப்பதான் எங்களுக்கு உன் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து உன்னை வெளியில கொண்டு வர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெள்ளாலியா இவர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியல. இவருக்கு நம்ம பிரக்யாவை தோக்கடிக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிரக்யா தோக்குறது எப்படி பாப்பாரு? இல்ல, நான் பார்க்க ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் பிரக்யாவோட டவுன்ஃபாலுக்கு நான் காரணமா இருக்க ஆசைப்படுறேன்.